Tallyprimeல bills எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி டவுட் கேட்டிருக்கீங்க. அதை தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ நான் Santal கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதிலேருந்து பர்ச்சேஸ் பில்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து டேலியிலேருந்து எக்ஸல் ஷீட்டுக்கு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஸோ அதை தான் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்க ஒரு பில்லை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட் புக்ஸ், பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வைஸ் டிஸ்பிளே காட்டும். பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இதில் மந்த்லி வைஸ் டிஸ்பிளே காட்டுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மந்த் டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லைங்களா. ஸோ நான் ஜூன் மந்தில் இருக்கக்கூடிய பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ஸை நான் வந்து எக்ஸல் ஷீட்டுக்கு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த ஜூன் மந்தோட டிரான்சாக்ஷனை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனில் ஒரு 5 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த பில்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணணுமோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா Alt-E. ஸோ நான் எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து கரண்ட், ஏன்னா நான் கரண்ட் பேஜ் தான் நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கரண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்கான டயலாக் பாக்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 திங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஃபைல் ஃபார்மேட், ஃபோல்டர் பாத், ஃபைல் நேம், இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபைல் ஃபார்மேட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட்டில் இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, டைரெக்டாக சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் கான்ஃபிகர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய் தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ கான்ஃபிகர் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் வந்து ஃபைல் ஃபார்மேட், ஃபோல்டர் பாத், ஃபைல் நேம் இதெல்லாம் நம்ம வந்து இங்கே தான் செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபைல் ஃபார்மேட்டில் வந்து எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்லி ஃபைல் ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் வந்து உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஃபைல் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருக்குது. ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃபைல் ஃபார்மேட்ஸ் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் வந்து உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணும்னாலும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் டிஃபால்ட்டாக இது மேக்ஸிமம் மோஸ்ட்டாக இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் வந்து எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டில் தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் எக்ஸல் அப்படின்றதே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டர் பாத், இந்த ஃபோல்டர் பாத் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் வந்து எந்த இடத்துல எந்த பாத்தில் வந்து சேவ் ஆக போகுது அப்படின்றதுக்கான பாத்து தான் இங்கே. ஸோ இது வந்து C டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் Tallyprime அப்படின்ற பாத்தில் தான் சேவ் ஆக போகுது. ஸோ ஃபைல் நேம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே daybook.xlsx அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து டே புக் அப்படின்றது வந்து இங்கே டிஃபால்ட்டாக இருக்குது. ஒரு வேளை ஃபைலோட நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே என்டர் கொடுத்து சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே வந்து ஃபைல் நேமில் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ், அதாவது ஜூன் மந்தோட பர்ச்சேஸை தான் நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பர்ச்சேஸ் ஜூன் அப்படின்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ அதோட எக்ஸ்டென்ஷனும் சேர்த்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் எஸ்கேப் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே சேஞ்ச் ஆகியிருக்கும். ஃபைல் ஃபார்மேட், அடுத்து ஃபோல்டர் பார்த்து, ஃபைலோட நேம், இது எல்லாமே வந்து இங்கே கான்ஃபிகர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் சென்ட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ சென்ட் பட்டன் கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. எதில் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா எக்ஸல் ஷீட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே என்ன ஆகும்னா எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா Santal கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட், இது வந்து நம்மளோட கம்பெனி நேமு. ஸோ இந்த கம்பெனியில் வந்து பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர், நம்ம எந்த மந்தோட டிரான்சாக்ஷனை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மந்தோட டிரான்சாக்ஷன். ஸோ அது வந்து நம்ம எந்த ஃபைல் ஃபார்மேட் கொடுத்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா எக்ஸல் தான் கொடுத்துருந்தோம். ஸோ எக்ஸலில் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இந்த ஷீட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ ஒருவேளை நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை எப்படி நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் ஃபோல்டர் பாத் வந்து அங்கே மென்ஷன் ஆச்சு. ஸோ இந்த ஃபோல்டர் பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா C டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், அதில் டேலிக்குள்ளே போயிட்டு பர்ச்சேஸ் ஜூன் அப்படின்றதுல நம்ம சேவ் ஆகிருக்கோம். ஸோ அது எப்படி சேவ் ஆகியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் C டிரைவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், அதில் Tallyprime, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஜூன் அப்படின்னு நான் நேம் கொடுத்து ஸ்டோர் பண்ணியிருந்தேன். ஸோ பர்ச்சேஸ்
ஜூன் அப்படியே சேவ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம பர்ச்சேஸோட டிரான்சாக்ஷனை இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் சேல்ஸ் டிரான்சாக்ஷன் ஏதாச்சும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் எஸ்கேப் கொடுக்குறேன். இதே மாதிரி கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அக்கௌண்ட் புக்ஸ்குள்ளே போயிட்டு சேல்ஸ் ரெஜிஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சேல்ஸ் ரெஜிஸ்டரில் நீங்கள் எந்த மந்தோட சேல்ஸ் டிரான்சாக்ஷன் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த மந்தோட சேல்ஸ் டிரான்சாக்ஷனை நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த்துக்குள்ளது. இந்த அக்டோபர் மந்தில் 2 சேல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ 2 டிரான்சாக்ஷன் இருக்குது. இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஸ்க்ரீனில் வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி அதே மாதிரி கரண்ட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இங்கே கான்ஃபிகர் ஆப்ஷனில் நீங்கள் என்ன ஃபைல் ஃபார்மேட் மாற்றணும், ஃபோல்டர் பார்த்து நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் இந்த மாதிரி எதை வேணாலும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்துக்கலாம்.